நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு சண்டை ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் மொழி தான் பெருசு, இல்லை ஏன் மொழி தான் பெருசுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? வாங்க, இந்த மேலோட்டமான சண்டைகளுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆழமான பார்வை என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அடடா! எல்லாரும் ஊமையா போனா கூட பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விரக்தி. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா உண்மைதான், மொழி பெருமை பேசுறவங்க பண்ற சண்டைய பார்த்தா சில சமயம் இப்படிதான் தோணுது. ஒருத்தர்கிட்ட பேச புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருவி எப்படி நம்மக்குள்ளேயே சண்டைய மூட்டி விடுது. அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல பார்க்க போறோம். முதல்ல இந்த வார்த்தைகளால வர்ற போர்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது இந்த மொழி பெருமைங்கிற ஒரு விஷயம் இருக்கே, இது ஒரு அர்த்தமே இல்லாத வாதம்னு இந்த நூலோட ஆசிரியர் சொல்றார். ஏன் அப்படி? வாங்க கொஞ்சம் ஆழமா போவோம். பாருங்க, ஆசிரியரோட ஆதங்கம் இங்க ரொம்ப தெளிவா தெரியுது. ஒருத்தர் சேர்த்து வைக்க வேண்டிய மொழி இன்னைக்கு நம்மள பிரிக்கிற ஒரு காரணமா ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. இது என் மொழி அது உம்மொழிங்கிறத தாண்டி என் மொழி தான் உசத்தி உன்னோடது தாழ்ந்ததுன்னு சண்டை போடுறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதுதான் அவரோட வாதம். சரி, இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆசிரியர் சொல்ற மைய கருத்துக்கு வருவோம். அதாவது பாத்திரம் தண்ணீர் அல்ல. என்ன இது? வாங்க பார்க்கலாம். அவர் மொழியோட மதிப்பையே ஒரு புது கோணத்துல பார்க்கறாரு. இந்த ஆழமான சிந்தனைகளுக்கு பின்னாடி இருக்கிறவர் இவர்தான். தெய்வத்தின் குரல் நூலை எழுதின காஞ்சி மகா பெரியவர். அவரோட பார்வையில தான் நாம இந்த முழு விஷயத்தையும் இப்ப அலச போறோம். இங்க பாருங்க, ரெண்டு பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. நாம பொதுவா என்ன நினைப்போம்? மொழிங்கிறது நம்ம அடையாளம், நம்ம பெருமைன்னு நினைப்போம். ஆனா பெரியவரோட பார்வை வேற. அவர் மொழியை ஒரு கருவியா பார்க்கறாரு. எதுக்கு? புனிதமான அறிவை பத்திரமா பாதுகாத்து வைக்கிற ஒரு கருவி, ஒரு பாத்திரம் மாதிரி. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசம். அப்போ அவரோட வாதத்தோட மையம் இதுதான். ஒரு மொழி தானாகவே உயர்ந்ததில்ல. அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறது தான் முக்கியம். ஒரு பானைக்குள்ள இருக்கிற தண்ணீர் தான் அந்த பானைக்கு மதிப்பை கொடுக்குது. அதே மாதிரி சமஸ்கிருதத்தோட மதிப்புக்கு காரணம் என்னன்னா, அது வேதங்கள் சாஸ்திரங்கள்ங்கிற அந்த பெரிய ஞானத்தை தாங்கி நிக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிறது தான். சரி, ஒரு பெரிய படைப்பு, ஒரு காவியம் எப்படி ஒரு மொழிக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குது? இத விளக்க ஒரு சூப்பரான வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மதுரை சங்கம். அங்கே திருவள்ளுவர் தன் திருக்குறளை சங்கப்பலகையில வைக்கிறார். அந்த நூலோட ஞானத்தோட கணம் தாங்காம அந்த பலகை குறளை மட்டும் ஏத்துக்கிட்டு மத்த புலவர்களை குளத்துல தள்ளிடுச்சுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த கதைக்கு ஒரு வரலாற்றுச் சான்றா இந்த திருவள்ளுவ மாலை பாடல பாருங்க. என்ன சொல்லுது? ஆரியம், அதாவது சான்ஸ்கிரிட்ல வேதம் இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் இருக்கு. அதனால இதுல எது பெருசு சின்னசுன்னு சொல்லவே முடியாது, ரெண்டுமே சமம்னு அடிச்சு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நூல்ல இருக்கிற ஆழ்ந்த ஞானம்தான் அது எழுதப்பட்ட மொழிக்கு ஒரு புனிதமான அந்தஸ்தையே கொடுக்குது. உள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம். ஓகே, இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். மொழிபெயர்ப்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி. வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஆமா, அறிவு தான் முக்கியம்னா அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி வேற வேற மொழியில மொழிபெயர்த்துடலாமே. எதுக்காக அந்த மூல நூலை அப்படியே கஷ்டப்பட்டு பாதுகாக்கணும்? இது ஒரு சரியான கேள்வி. இதுக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம். புனித நூல்களை மொழிபெயர்க்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றார். சரியா சொல்லணும்னா ஒரு 4 முக்கியமான காரணங்கள். 1, மூல வார்த்தையோட முழுமையான அர்த்தம், அந்த நுணுக்கம் மொழிபெயர்ப்புல போயிடும். 2வது, மொழிபெயர்க்கிறவரோட சொந்த கருத்து அதுல கலந்துட வாய்ப்பு இருக்கு இல்லையா? 3வது, 10 பேர் 10 விதமா மொழிபெயர்த்தா எது சரின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். கடைசியா 4வது, இப்படி ஏதாவது சந்தேகம் குழப்பம் வந்தா நாம எங்க போவோம்? நேர அந்த மூல நூலுக்கு தானே போக முடியும். அதுதான் ஒரே ஆதாரம். அப்போ மூல நூலை பாதுகாக்கிறதுனால என்னதான் பெரிய நன்மை? அது எப்படி நம்மள ஒன்னா இணைக்குது? இப்போ அதை பார்க்கலாம். ஒரே மூலம், பல நதிகள். யோசிச்சு பாருங்க, வேதங்களை மூல மொழியான சமஸ்கிருதத்திலேயே எந்த மாற்றமும் இல்லாம வச்சிருந்தாங்க. அதனால என்னாச்சு? அது ஒரு நிலையான உறுதியான அடித்தளம் மாதிரி செயல்பட்டுச்சு. அதாவது யாருக்காவது சந்தேகம்னா திரும்பி வந்து பார்க்கறதுக்கு ஒரு பொதுவான இடம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பொதுவான உறுதியான அடித்தளம் இருந்ததால தான் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்னு விதவிதமான தத்துவ பள்ளிகள் உருவாங்க முடிஞ்சது. அவங்க எல்லாரும் அந்த ஒரே மூலத்தை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணாங்க, தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. முக்கியமா அவங்க தனித்தனி மதங்களா பிரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வேறு ஒன்னாதான் இருந்துச்சு. இதுதான் இந்த மொத்த விவாதத்தோட உச்சக்கட்டமான புள்ளி. மூலநூல், அதாவது அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட், வேற்றுமையில ஒற்றுமையை பாதுகாக்குது. எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த மூலம் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நாமளும் ஒன்னாதான் இருப்போம். சரி, நாம முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இன்னைக்கு நாம ஏஐ இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் உலகத்துல வாழ்றோம். ஒரு பட்டனை தட்டினா எந்த மொழியில வேணாலும் மொழிபெயர்ப்பு கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு படைப்போட மூலக்குரலுக்கு அந்த ஒரிஜினல் வடிவத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கண்ணோட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, புதுசா எதையாவது கத்துக்கிட்ட மாதிரி இருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.